வணக்கம் மர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம csstutorial என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா அவுட்லைன் ப்ராப்பர்ட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆடி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டேன். இப்போ அவுட்லைன் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா நம்ம பார்டருக்கு அவுட்டர்ல லைன் வந்து கிரியேட் ஆகும். சோ அதுக்கு தான் வந்து நம்ம அவுட்லைன் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அவுட்லைன் ப்ராப்பர்ட்டில 4 ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா அவுட்லைன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி, அவுட்லைன் கலர் ப்ராப்பர்ட்டி, அவுட்லைன் வித் ப்ராப்பர்ட்டி, அவுட்லைன் ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டின்னு 4 ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இப்போ நான் இங்க வந்து பாடி டாக்ல h1 டாக் கொடுத்து எழுதிக்கறாங்க. இங்க வந்து நான் ஹெட்டிங் வந்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஹெட்டிங்க்கு வந்து நான் இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோம். சோ அதுக்கு வந்து ஹெட் டாக் உள்ள ஸ்டைல் டாக் வந்து கொடுத்துக்கறேன். இந்த ஸ்டைல் டாக் உள்ள h1 எலிமெண்ட் செலக்டரா வந்து கொடுத்துக்கறேன். தென் பார்டர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கறாங்க. பார்டர் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துருக்கேன். சோ நான் லாஸ்ட் வீடியோல ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லிருப்பேன். இப்போ நான் இங்க வந்து விட்க்கு வந்து 2 பிக்சல் வந்து கொடுத்துக்கறேன். ஸ்டைல் வந்து நான் சாலிட்னு கொடுத்துக்கறேன். கலர் வந்து ரெட்னு கொடுத்துக்கறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கறேன். இங்க பாருங்க நமக்கு அந்த ஹெட்டிங்க்கு வந்து பார்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம 2 பிக்சல் சாலிட் ரெட்னு கொடுத்தனால நமக்கு ரெட் கலர்ல வந்து பார்டர் வந்து கிரியேட் ஆயிருக்குது. இப்போ இந்த பார்டருக்கு அவுட்டர்ல தான் ஒரு லைன் வந்து கிரியேட் ஆகும். சோ அதுக்கு தான் வந்து நம்ம அவுட்லைன் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் கொடுத்து காட்டுறேன். அதுக்கு வந்து நான் இங்க அவுட்லைன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். இந்த அவுட்லைன் ஸ்டைலுக்குமே வந்து நம்ம பார்டர் ஸ்டைலுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் கொடுத்தோமோ அந்த எல்லா ஸ்டைல்ஸுமே வந்து நம்ம இந்த அவுட்லைன் ஸ்டைலுக்கு வந்து கொடுத்துக்கலாங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோல பார்டர் ஸ்டைல 10 ஸ்டைல்ஸுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. இப்போ நான் வந்து டாட்டர்னு வந்து கொடுத்துக்கிறேன் அவுட்லைன் ஸ்டைலுக்கு வந்து. தென் அவுட்லைன் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ப்ளூன்னு வந்து கொடுத்துக்கிறேன். தென் அவுட்லைன் வித் வந்து கொடுத்துக்கிறேன். 5 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த அவுட்லைன் வித் ப்ராப்பர்ட்டி எதுக்கு கொடுக்குறோம்னா நம்ம அவுட்லைனோட வித் வந்து எந்த அளவுக்கு திக்னஸா இருக்கணும் அதுக்கு தான் வந்து நம்ம அவுட்லைன் வித் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறோம். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு அந்த பார்டருக்கு அப்புறம் ஒரு அவுட்லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. நான் டாட்டட்னு கொடுத்தனால எனக்கு டாட்டடா வந்து இருக்குது. தென் நெக்ஸ்ட் நம்ம அவுட்லைன் ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். இங்க வந்து நான் அவுட்லைன் ஆஃப்செட் வந்து கொடுத்துக்கிறேன் ப்ராப்பர்ட்டி. இந்த அவுட்லைன் ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா நம்ம பார்டருக்கு அவுட்லைனுக்கு இடையில ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம அவுட்லைன் ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றோம். இப்போ நான் இங்க வந்து 3 பிக்சல் வந்து கொடுக்குறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு அந்த பார்டருக்கு அவுட்லைனுக்கு இடையில 3 பிக்சல் அளவுக்கு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நான் இன்னும் வேல்யூஸ் அதிகமா கொடுத்து காட்டுறேன். 10 பிக்சல் வந்து கொடுக்குறேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு பார்டருக்கு அவுட்லைனுக்கு இடையில 10 பிக்சல் அளவுக்கு ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ நம்ம இதுக்கு தான் வந்து அவுட்லைன் ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் நம்ம அவுட்லைன்ல ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். அதுக்கு வந்து நான் வந்து 3 வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ப்ராப்பர்ட்டி வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். 5 பிக்சல் வந்து வித் கொடுத்துக்கிறேன். ஸ்டைல் வந்து டேஷ்டுன்னு கொடுத்துக்கிறேன். தென் கலர் வந்து கிரீன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை தான் வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சொல்லுவோம். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு அவுட்லைன் வந்து டேஷ்டா வந்து இருக்குது கிரீன் கலர்ல. ஸோ நம்ம இப்படிதான் வந்து அவுட்லைன் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோல அவுட்லைன் ப்ராப்பர்ட்டின்னு என்னன்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.